உங்களால 3 செகண்ட்ல இதை கரெக்டாக கண்டுபிடிக்க முடிஞ்சு அப்படின்னா நீங்க தான் ஜீனியஸ். ஓகே நண்பர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோல ரியல் எது கேட்குதுன்னு நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்க போறோம். அதை நீங்க கெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க தான் ஜீனியஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொம்மை இருக்கு, இது ரியலா கேக்கா? வாவ், கேக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெமன் ஃப்ரூட் இருக்கு, இது ரியலா கேக்கா? எனக்கு தெரிஞ்சு ரியலா தான் இருக்கும். கரெக்டா? கரெக்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஷூ இருக்கு, இது கண்டிப்பா கேக்காத இருக்கணும், ஏன்னா லேஸ் பார்த்தாலே தெரியுது. வா, கரெக்ட், இது கேக்குங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு உட்டு மாதிரி இருக்கு, கேக்கு தான், அது மேலாப்புல பார்த்தாலே தெரியுது. அது வந்துன்னா ஃப்ரூட்டு, இந்த ஃப்ரூட்டு கண்டிப்பாக கேக்காக தான் இருக்கும், பார்த்தாலே தெரியுது. கரெக்டாக? கரெக்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏதோ மேங்கோ ஃப்ரூட் மாதிரி இருக்குது, இது ரியல் தான் நினைக்கிறேன், ரியல். அடுத்துனா ஒரு ஸ்டிக்கு மாதிரி இருக்குது, இந்த ஸ்டிக் ரியலாக கேக்காக கெஸ் பண்ண முடியல. ஓகே, ரியல் தான். அடுத்து டொமேட்டோ கண்டிப்பாக ஒரிஜினல் தான், ரியல். ஓகே, கரெக்ட்டுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சில்லி இருக்குது, கண்டிப்பாக ரியலாக தான் இருக்கும். ஓகே, கரெக்டாக? கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுல், ஜூஸ் பவுல் மாதிரி இருக்குது. ஓகே, இது ரியல் தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேம் ப்ளே பண்ணுறது, ஸோ இது ரியல் தான் நினைக்கிறேன். ஓ மை காட், கேக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கேண்டில் மாதிரி இருக்கு, இது கேக்கு தான் நினைக்கிறேன். கரெக்டா? ஓ, ஜெல்லியில் செஞ்ச கேக்கு தான் அது. கரெக்டு. அச்சஸில் அப்படி சூப்பராக வருது பாருங்களேன், எடுத்து சாப்பிடும் போல இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்குது, இது கண்டிப்பாக ரியலாக தான் இருக்கும். கரெக்டு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீப் இருக்குது, இது கண்டிப்பாக ஓ கேக்கு தான், அவங்களே கட் பண்ணிட்டாங்க அதுக்குள்ளே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேரட்டு கண்டிப்பாக ரியலாக தான் இருக்கும். கரெக்டாக? வாவ், ரியல், கரெக்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் இருக்குது, இது கண்டிப்பாக ரியலாக தான் இருக்கும். ரியல் தான். அடுத்து வாட்டர் மெலன் இருக்குது, கண்டிப்பாக ரியல் தான். கரெக்டாக? ரியல் வாட்டர் மெலன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தி இருக்குது, ரியல் தானே? ரியலே தான். அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மஷ்ரூம் வருது, ஸோ கண்டிப்பாக ரியலாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கேக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோசை மாதிரி இருக்குது, கேக்கா? ஓ மை காட், கேக்கு. ஓ சாரி, பீஸா அது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கு, ரியலு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டேப் மாதிரி இருக்குது, கேக்குங்க. தத்ரூபமாக இருக்குது பாருங்களேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டர் இருக்குது, கண்டிப்பாக ரியலாக தான் இருக்கும். ஓ மை காட், கேக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேப்பர் ரோல் மாதிரி இருக்குது, கண்டிப்பாக ரியல் தான். ரியல், ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஷூ இருக்குது, ரியல் தான். ஓ, கேக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்ன் அந்த பவுல் இருக்குது, அது ரியல் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏர்பட்ஸ் இருக்குது, ரியல் தான். கரெக்டாக? கரெக்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கப் இருக்குது, ஸோ கண்டிப்பாக கேக்கு தானே? கேக்கு தான். ஓகே, கரெக்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மல்டி லெமன் ஃப்ரூட் வருது, ரியல் தானே? ரியல். ஓகே, கரெக்டாக கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவுலில் வந்து பார்த்தீங்கன்னா ஓ ரியல், சாரி கேக்கு. ரூபாய் இருக்கு பாருங்க. அடுத்து 4 மில்லியன் போட்டிருக்கு, ஸோ கேக்கு தான், கரெக்டாக பார்த்தாலே தெரியுது. ஓ, அந்த உட்டு கூட கேக்கு தாங்க, வேறு லெவலில். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கப்பு, ஐஸ்கிரீமோட இருக்குது, இது கண்டிப்பாக கேக்காக தான் இருக்கும். கேக்கு தான், ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். ஸோ இந்த ஃப்ரூட் வந்து கண்டிப்பாக வந்து இப்போ ரியல் தாங்க. கரெக்டாக? கரெக்டுங்க, ரியல் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி இருக்குது, கண்டிப்பாக வந்து கேக்கு தான். வாவ், கேக்கு. ஸ்ட்ராபெரி தத்துருமா எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாதா? அடுத்தது ஹெல்மெட் மாதிரி இருக்குது, இது கேக்கு தான், கேக்கு தான், கட் பண்ணாலே பார்த்தா தெரியுது, கேக்கு தான். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு செப்பல் இருக்குது, கண்டிப்பாக கேக்காக தான் இருக்கும். கரெக்டாக? ஓ, ரியல். அடுத்து பார்த்தீங்கன்னா கேப் மாதிரி இருக்குது, ரியல் தான். ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிஷர்ட்டு, கேக்கு தான் நினைக்கிறேன். கரெக்ட், கேக்கு, ஏன்னா அதோட சைஸ் பார்த்தாலே தெரியுது. அடுத்து ஆனியன், ரியல் தான். ஓ மை காட், கேக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஷர்ட்டு, கேக்கு தாங்க, பார்த்தாலே தெரியுது. ஓ மை காட், ரியலா? சாரி சார், நம்ம கெஸ்ஸிங் தப்பாக போச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரூட் பேர் தெரில, பட் இருந்தாலும் ரியல் தான் நினைக்கிறேன். ரியலே தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோட பேரும் தெரில, பட் ரியல் தான் நினைக்கிறேன். கேக்குங்க. அடுத்து இவங்க ஓ ரியல் பெர்சன், கேக் பெர்சன், ஆனால் 2 பேரும் பார்த்தா கேக் மாதிரி தாங்க தெரியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள், கண்டிப்பாக ரியலாக தான் இருக்கும். ரியல் தானே? ரியல் தான், ரியலே தான், ரியல். ஓ மை காட், கேக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேக் இருக்குது, இது வந்து கேக்கு தான் நினைக்கிறேன். ஓகே, ரைட்டு. அடுத்து இந்த ஃப்ரூட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறத பார்த்தா தெரியுது, கேக் மாதிரி தான் இருக்குது. கேக்கு தான், கரெக்டு, கேக்கு தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தூண்டில், ரியலாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மை காட், கேக்கு எவ்வளோ அக்யூரேட்டாக பண்ணியிருக்காங்க பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மாதிரி இருக்குது, இது ரியல் தான். அதில் ஒன்று வந்து கேக் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பப்பாயாவா? ஓ வாவ், ரியல், சாரி கேக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பூண்டு இருக்குது, கண்டிப்பாக ரியல் மாதிரி தான் தெரியுது. கரெக்டாக? ரியலா? அட கடவுளே, கேக்குங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா பைன் பைன்ஸ்ன்னு போட்டிருக்கு. மை காட்! கேக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டவல் மாரி இருக்கு. கேக்குங்க. அடுத்து மறுபடியும் லெமன் ஃப்ரூட் இருக்கு. கேக்கு. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரியல் வந்துச்சுல்ல. ஒரு பூட்டு. கேக்கு தான். அடுத்து பார்த்தீங்கன்னா லெக் பீஸ் மாரி இருக்கு. கேக்கு தான். கன்ஃபார்ம் கேக்கு தான். கன்ஃபார்ம் அக்யூரேட்டா கேக்கு தாங்க. எனக்கு பார்த்தாலே தெரிஞ்சுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு காய் மாரி இருக்கு. கேக்கு தான் ஓகே. அடுத்து பனானா. ரியலா? கேக்கா? கேக்கு தான் நெனைக்கிறேன். ரியல். அடுத்து உள்ளது கேக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காம ஒரு லைக் ஒண்ணு தட்டி விடுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச்.